சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் தென்கொரியா தமிழ் சங்கத்துக்கும் தமிழ்நாட்டின் கலைஞர் பதிப்பகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. கலைஞர் பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் நந்தன் மாசிலாமணி மற்றும் தென்கொரியா தமிழ் சங்கத்தின் தலைவர் அரவிந்த் ராஜா, தென்கொரியாவை சேர்ந்த மொழிபெயர்ப்பாளர் டாக்டர் எஸ்தர் ஆகியோருடன் நமது செய்தியாளர் பிருத்வி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் தமிழ்நாட்டிலோட 4வது எடிஷன் வெகு விமர்சையாக நடந்துகிட்டு இருக்கு. 102 கண்ட்ரீஸ்லேருந்து பப்ளிஷர்ஸ் இந்த இதில் பங்கேற்கிறாங்க. அதில் ஒரு பப்ளிஷரான கொரியா தமிழ் சங்கம் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கலைஞர் பதிப்பகத்தோட ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. அது தொடர்பாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்றத அவங்கள்ட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். தமிழ்நாட்டோட நீங்கள் ஒரு MOU சைன் பண்ணுறீங்க, கொரியா லாங்குவேஜ்லேருந்து பல புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக. அதை பற்றி உங்கள் அனுபவங்களை எங்களோட பகிருங்களா? 안녕하세요. 저는 한국학 박사 에스테라입니다. 오늘 체न्नई தமிழ்நாடு சென்னை에서 국제 도서전이 열렸습니다. 여기서 3일간 한국과 தமிழ 관련된 책들을 நான் டாக்டர் எஸ்தர் இங்கே தமிழ்நாட்டில இருந்து போய் கொரியன் மொழிகளில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து கொரியா தமிழ் சங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணி சவுத் கொரியாவிலேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். தமிழ் நூல்களை வந்து இங்கேருந்து செலக்ட் பண்ணி கொரியன் மொழியில நாங்கள் மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் மற்றும் எங்கள் குழுவில் இருக்க மற்ற மெம்பர்கள் எல்லாரும் சேர்ந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கோம். இப்போ இங்கே எல்லாம் மொழிபெயர்ப்பு செய்யும் போதே கொரியன் தமிழ் மொழிக்கு இடையிலான ஒற்றுமைகளை பார்க்கும்போது நிறைய இருக்கு. வார்த்தைகள் மட்டும் இல்லை, நம்மளோட கலாச்சாரத்தில் இருக்க ஒற்றுமைகளும் நிறைய இருக்கு. அதையும் தாண்டி இந்த மரபு தொடர்கள், அப்புறம் பழமொழிகள், இந்த மாதிரிலாம் கூட வந்து ரொம்ப ஒற்றுமைகள் இருக்கு. இப்ப தமிழுக்கும் கொரியாவுக்கும் இருக்கிற அந்த அம்மா, அப்பா, நாள், இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்கு. ஆனா இது நம்ம பல வருஷமா இது ரிலேட்டட் ஆராய்ச்சியெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அதையும் மீறி கலாச்சார ஒற்றுமைகளும் நிறைய இருக்கு, மரபு தொடர் ஒற்றுமைகளும் நிறைய இருக்கு. என்னோட ஆராய்ச்சி வந்து மரபு தொடர்கள்ல தான். அதனால நம்ம தமிழ்ல எப்படி சொல்றோமோ அதே தான் வந்து கொரியன்லயும் சொல்றாங்க. அந்த வித இதில் கல்ச்சுரல் கனெக்ஷன்ஸும் இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஆஸ் அ டிரான்ஸ்லேட்டர் நாங்கள் வந்து கொரியன் மொழியிலேருந்து தமிழுக்கு பண்ணும் போதும் தமிழ்லேருந்து கொரியனுக்கு பண்ணும் போதும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த கல்ச்சுரல் நுவான்சஸ்லாம் வந்து இருக்கிறத வந்து மனசுக்கு ரொம்ப பூரிப்பு தருது. ஒருவேளை நம்ம மக்கள் வந்து ஆல்ரெடி அங்கே போய் நிறைய இருந்துப்பாங்களோ, அதனால தான் இந்த கல்ச்சுரல் கனெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கோ அப்படிங்கிற வந்து ஒரு பூரிப்பு, பெருமிதம் எல்லாமே எங்களால் உணர முடியுதுங்க. சார், நீங்கள் எந்தெந்த புத்தகத்தெல்லாம் இவங்களோட MOU சைன் பண்ணுறீங்க, எதெல்லாம் மொழிபெயர்க்க போகிறீங்க? அவங்க கொரியாவில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தமிழ் கொண்டு இது பண்ணோம். அதுக்கு தான் MOU கையெழுத்து போட்டிருக்கோம். என்னன்னாக்கா நமக்கும் நிறைய அவங்க சொல்ல நிறைய ஒத்துமை இருக்கிறதுனால நம்ம அவங்க நாவல்ஸு, அவங்களுடைய சிறுகதைகள் இதெல்லாமே நம்ம தமிழ் மொழிபெயர்க்கோம். அவங்க ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து புதுசு முதல்ல நம்ம பண்ணுறோம். கொரியாவுக்கும் நமக்கும் வந்து முதல் முறையாக பண்ணுறோம் நம்ம. அதனால் அது நாங்கள் முதல் முறையாக நம்ம ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அது தென்கொரியாவை தென்கொரியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நாங்கள் தான் கொரியா தமிழ் சங்கம் தான் வந்திருந்தது இது வரைக்கும். அப்போ முதல் ஆண்டில் வந்து எங்களுக்கு 4 புத்தகங்கள் தமிழ் அரசு கிடச்சிது. இப்போ பெரியாரோட மேன் அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி, அப்புறம் அது இல்லாமல் 3 நாவல்கள் வந்து எங்களுக்கு முதல் மொழிபெயர்ப்பாக கிடச்சிது. அதுக்கப்புறம் தமிழ் கொரிய ஒற்றுமைகளை பண்ணுற மாதிரியான புத்தகங்களை போன வருஷம் முன்மொழிஞ்சோம். கீழடி, பொருணை, தமிழரோட ஒரு பண்பாட்டு தொடர்ச்சியை வந்து எப்படி கொரியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிற இதில் தமிழும் பௌத்தமும் இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் பண்ணோம். இப்போ 6 புத்தகங்களை வந்து இன்னைக்கு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. இது 2025 ஆனது. இப்போ 2026 இந்த 3 நாட்களில் நாங்கள் வந்து ஒரு 30 MOU பண்ணியிருக்கோம். இப்போ சாரோடையும் நம்ம வந்து சில புத்தகங்கள் வந்து MOU பண்ண போகிறோம். இந்த புத்தகங்களில் தமிழக அரசோட மானியம் 10 புத்தகங்கள் வரைக்கும் இந்த வருடம் கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். கிடைக்கிற பட்சத்தில் அந்த இலக்கியங்களையும் இல்லை உரைநடைகளையும் கொரிய மொழிக்கு கொண்டு போகிற திட்டத்தில் இருக்கோம். இதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிற தமிழக அரசிற்கும், தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கும், தமிழ்நாடு பப்ளிக் லைப்ரரிஸ் உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ் மொழியிலிருந்து கொரியா மொழிக்கு மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்காக கலைஞர் பதிப்பகமும் கொரியா தமிழ் சங்கமும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலையுடன் செய்தியாளர் பிருத்வி.